மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம். இது அரசியல் திண்ணை. இன்றைய நமது அரசியல் திண்ணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக திமுகவின் செய்தி தொடர்பு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினி இணைந்திருக்காங்க. பேசலாம். ஆட்டுக்குட்டி மேய்க்க அண்ணாமலை. போயிருக்காரு இப்போ. ம், ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு நான் நிம்மதியா இருக்கேன்னா, ம், அப்புறம் 20,000 புக்கு ஏற்கனவே படிச்சதா சொன்னாரு. ம், அதுல 2 புக் கூட படிச்சாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அவரோட அரசியல் வாழ்வு அப்படிதான் இருந்தது. ரொம்ப குறைவா எடை போடல அவரை நாங்க பொருட்டாவே மதிக்கல. வாயால வடை சுடுறது அவரோட தலைவர் மட்டும் இல்ல, பிஜேபியில் இருக்கக்கூடிய சங்கிகள், வலதுசாரிகள் எல்லாரும் வாயால வடை சுடுறதுல ரொம்ப கெட்டி. ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி 0 ஆகுது. எல்லா சுமையும் நம்முடைய தமிழ்நாட்டின் அரசின் மீதுதான் இருக்கிறதுங்கிறத நம்ம நிறைய பார்த்தாச்சு. பொதுத்துறை நிறுவனங்களை விற்று பணமாக்குவது. யாருக்கு விற்க போறாங்க? உங்களுக்கும் எனக்குமா? அம்பானிக்கும் அதானிக்கும் விற்க போறாங்க. தூர்தர்ஷன் என்கின்ற அந்த பொதுத்துறை நிறுவனம், உங்களோட வரிப்பணம், நம்மளோட வரிப்பணம் எல்லாவற்றாலும் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனத்தை இப்போது காவி மயமாக்கி, சமஸ்கிருத மயமாக்கி, இல்லாமல் ஆக்கி இருக்கிற ஒரே சேவையைத்தான் எல் முருகன் செய்திருக்கிறார். எல் முருகன் அவர்கள் ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கான அமைச்சராக பணிபுரியாமல் பிஜேபி கட்சி தொண்டராகவே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். ஜார்ஜ் கோட்டையில காவி கொடி என்பது அவருடைய கனவாக இருக்கிறது. அது பகல் கனவு, பொய் கனவு, காணல் கனவு, நிறைவேறவே நிறைவேறாது. துணை முதலமைச்சர் பத்தி பேசுனீங்க. அவர் நேற்றைக்கு சொல்லியிருந்தாரு, நாங்க மோடிக்கும் பயப்பட மாட்டோம், ஈடிக்கும் பயப்பட மாட்டோம் அப்படின்னு. ஆமா. அவருக்கு ஒரு கேள்விய பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கேட்டிருக்காரு. பயப்படலைன்னா ஆகாஷ் பாஸ்கரனும் ரித்திஷும் ஏன் தலைமறைவானாங்க, எங்க வச்சிருக்கீங்க அவங்கள ம். அப்படின்னு கேட்டிருக்காரு. இவங்களுடைய முன்னாள் தலைவர் ஒருத்தர் இருந்தார்ல, ம். ஆட்டுக்குட்டி மேய்க்க அண்ணாமலை. போயிருக்காரு இப்போ. ம், ஆட்டுக்குட்டியை மேய்ச்சிட்டு நான் நிம்மதியா இருக்கேன்னா, ம், அப்புறம் 20,000 புக்கு ஏற்கனவே படிச்சதா சொன்னாரு. ம், அதுல 2 புக் கூட படிச்சாரா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அவரோட அரசியல் வாழ்வு அப்படிதான் இருந்தது. அது அடுத்த ஒரு ஞானசூன்யமா இருந்தாரு. அப்புறம் எந்த பதவியிலுமே இல்லாமல், அரசியல் பதவி எதிலுமே இல்லாமல், அரசியல் பொறுப்பு எதிலுமே இல்லாமல், எப்படி இங்கே இருக்கின்ற அந்த எண்மண் எண் மக்கள் பயணம் மூலமாக எல்லா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும் தனக்காரர்களை எல்லாம் அவர் தன் கைப்பிடிக்குள் கொண்டு வந்தார் என்பதும் நமக்கு நன்றாக தெரியும். ம். தன்னை ஸ்திரப்படுத்தி கொண்டாருங்கிறது முன்னாள் நமக்கு நல்லா ஐபிஎஸ் தெரியும். பார்த்து ஒரு ஞான சூனியம் முன்னா சொல்றாரு. ஐபிஎஸ்ன்னு அதுக்கேத்த மாதிரி அவர் நடந்துகிட்டாராங்கிறதா ஒரு கேள்வி. அவர் நடந்துகிட்டாரா? இப்ப நிம்மதியா, அமைதியா இருக்கா இல்லையா தமிழ்நாடு? நான் தோசை சுட வரலன்னாரு. என்ன சுட்டாரு வந்து? தமிழ்நாட்டு மக்களை தான் வாட்டி வதைச்சு சுட்டுட்டு இருந்தாரு வார்த்தைகளால். அது மாரி என்னுடைய மனைவி அந்த எதிர்க்கட்சி அம்மையாரை விடவும் வல்லமை வாய்ந்தவர்னாரு. அவரவர் மனைவியும், அவரவர் கணவரும் அவங்கவங்களுக்கு சிறப்பு தான், உயர்வு தான். ம். அப்படி ஒரு கட்சியின் தலைவரையும், தலைவியையும் பற்றி கொச்சையாக பேசிவிட்டு இருந்த அவரை வைத்துக்கொண்டு திரும்பவும் கூட்டணியில ஒண்ணா இணைஞ்சிருக்கீங்கங்கிறது உங்களுடைய அவர் இல்லை இப்போ. வெட்கக்கேடு. அவர் இருந்தார். ம். அமித்ஷா அவர்கள் கூட்டணி பேசிய போது, கூட்டணி உறுதி கூட்டணி பண்ணும்போது இருந்தாரு. உறுதிப்படுத்தும் போது இருந்தார். அவர தலைவரா நாங்க மாத்திருவோம்னு அது சொல்லி தானே வேற கூட்டணி விஷயம். பட் போட்டிருக்காரு. ம், கூட்டணியை அறிவிக்கும் போது இருந்தாரா இல்லையா? ம், அதுதான். அப்போ அவ்வளவு தூரம் நீங்கள் விட்டு கொடுத்தீர்கள் எதற்காக? ம், ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால இப்போ எதிர்க்கட்சி தலைவராக ஐ மீன் பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய நயினார் அவர்களுக்கு சொல்ல வேண்டும். அப்போ இவர் தலைவராக இருந்தபோது, ஆட்டுக்குட்டி அவர்கள் தலைவராக இருந்தபோது, எத்தனையோ பொருளாதார குற்றவாளிகளை தன்னுடைய கட்சியில் சேர்த்து, அவர்கள் வீட்டு விசேஷத்துக்கெல்லாம் இவர் போய் நின்னு அவங்கள கட்டி பிடிச்சு எல்லாம் செய்தவர் தான். அந்த பொருளாதார குற்றவாளிகள் எல்லோருக்கும் புகலிடமாக இருக்கக்கூடியது பிஜேபி தான். ம். அதனால இவங்க 2 பேரும் ஏப்பா ஒரு கல்லூரி பருவத்திலிருந்து ஒன்றாக படித்து வளர்ந்தவர்கள், திரைத்துறையிலும் ஒன்றாக பணியாற்றியவர்கள் இவங்க 3 பேரும். அப்படிங்கும்போது அவர்கள் ஒரு நட்பாக இருப்பதுங்கிறது எல்லாத்தையும் ஒரு மஞ்ச கண்ணாடி போட்டுக்கிட்டு, மஞ்ச காமாலை கண்ணோட தான் பார்க்கணுங்கிறது எந்த விதத்துல இல்ல எல்லாத்தையுமே நியாயமாகும்? சட்ட ரீதியிலாக எதிர்கொள்ளக்கூடிய திமுக, ம். தைரியமாக எதிர்கொள்ளக்கூடிய திமுக, இவங்க மீது ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படுது, ரெய்டுக்கு வராங்க அப்படின்னா தைரியமா ஃபேஸ் பண்ணலாமே. ஏன் தலைமறைவாகணும் அந்த அப்படிங்கிறத ரெய்டு தான் நடந்துட்டு தானே இருக்கு. ம். அமலாக்கத்துறை யாராவது இல்ல கைப்பிடிச்சா தலைமறைவா ஏன் இருக்காங்க? தலைமறைவுன்னு ஏன் வார்த்தைய சொல்றீங்க? ம், அவங்க வெளிநாடு போயிருக்கலாம். இவ ம். ரெய்டு வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஓடுனாங்களா? இல்ல. அவங்க இயல்பாக தன்னுடைய வாழ்க்கையில் வாழ்கின்ற ஒரு முறைமையை கூட நீங்க ஏன் அத கொச்சைப்படுத்தி பேசுறீங்க? முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள பத்தி பேசிட்டு இருந்தீங்க. பாவம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, புத்தகம் படிக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்க. அவர் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு.
இதையெல்லாம் தாண்டி அவர் ஒரு புதிதாக அரசியல் கட்சி தொடங்க போறார் அப்படிங்கிற தகவலும் வந்திருக்கு. அவர் ரொம்ப குறைவா எடை போடுற மாரியும், விமர்சிக்கிற மாரியும் இருக்கே திமுக. ரொம்ப குறைவா எடை போடல அவர. அவர நாங்க பொருட்டாவே மதிக்கல. குறைவா என்ன எடை போடுறது? அவர் தன்னைத்தானே "நுணலும் தன் வாயால் கெடும்" அப்படின்னு கெட்டுப்போன, அழுகிப்போன, ஊசிப்போன ஒரு பண்டம் இந்த தான் ரைடு கூட அண்ணாமலை. ம். இந்த டாஸ்மாக் ஊழல் ரைடு கூட, ரைடுக்கு வருவதற்கு முன்னாடியே அண்ணாமலை அவர்கள் சொல்ட்டாரு. ஆமா. டாஸ்மாக்ல 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. அமலாக்கத்துறை வருவாங்க ம். பாருங்கன்னு சொல்லிட்டாரு. அவர் சொன்ன ஆமா. மாரியே வந்திருக்கு. அப்ப அவருக்கு பாஜக எவ்வளவு முக்கியத்துவம் குடுத்திருக்குன்னு தெரியும். அவர நீங்க குறைவா அவர் ஒரு பொருட்டாவே மதிக்கல அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ரீவித்யா, ம், நீங்க சொன்னதிலேயே பதில் இருக்கு. ம், அவர் சொல்றாரு 1000 கோடி ஊழல் நடந்திருக்கு. ம், அமலாக்கத்துறை வரும் அப்படின்னு. அப்ப அமலாக்கத்துறையோட டைரக்டர் யாரு? டைரக்டர் ஜெனரல் யாரு? அமலாக்கத்துறைக்கு அமைச்சர் யாரு? ம். அமலாக்கத்துறை யார் பாக்கெட்ல இருக்கு? தமிழகத்துல இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதிக்கு தமிழகத்துல என்னென்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியாதா மேம்? ஆ, ம், நல்லாவே தெரியுமே. ம், அதனால அதான் சொல்றேன். இவர் அரசியல்வாதி மட்டுமே இல்ல. ம். எல்லாமாவும் இருக்கிறார். எல்லாமாவும் இருக்கிறார். எல்லாருக்கும் இதைத்தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். எந்த விதமான பொறுப்பிலும் இல்லாமல், எந்த விதமான பதவியிலும் இல்லாம, அச்சுறுத்தல் செய்தே அதை ஞாபகப்படுத்திக்கோங்க. அண்டர்லைன் பண்ணுங்க. என் மண், என் மக்கள்னு பயணம் போனதே, அங்கருந்து அந்தந்த ஊர்ல இருக்கக்கூடிய பெரும் தனக்காரர்களை அச்சுறுத்தல் செய்து, "உன் மேல ரெய்டு வந்துரும். செய்ய வேண்டியத செய். உன் மேல ரெய்டு வந்துரும். செய்ய வேண்டியத செய்" என்று செய்து கொண்ட ஒருவர் தான் அண்ணாமலைங்கிறத எனக்கும் நெறைய நண்பர்கள் இருக்காங்கப்பா. சரி. அரசியல் கட்சியிலயும் இருக்காங்க, பொது வெளியிலயும் இருக்காங்க. எல்லாருமே பேச மாட்டாங்களா நம்மகிட்ட? இவர் என்னெல்லாம் செய்றாருங்கிறது சொல்ல மாட்டாங்களா? சரி, இவர் லண்டனுக்கு படிக்க போனார்ல. அப்ப இங்க ஒருத்தர் கையில பொறுப்ப குடுத்துட்டு தானே போனாரு. ஹெச். ஆ, ராஜா. அப்ப அன்னபூர்ணாவோட தலைவர் அங்க போய் அம்மையார் கிட்ட மன்னிப்பு கேட்டாருன்ன உடனே, இவர் எல்லாருக்கும் முந்திக்கிட்டு ஒரு பதிவு போட்டாரா இல்லையா? அது எதுக்கு நடந்தது? ஏன்னா இவருக்கான உதவிகளை அவர்கள் செய்திருந்தார்கள். நாடாளுமன்ற தேர்தலின் போது. அது எல்லாமே தெரியும்மா எங்களுக்கும். சரி, இப்ப சிங்கப்பூருக்கு போயிருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாருங்கிறீங்க. நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க சிங்கப்பூருக்கு போயிருக்காரு. அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு. அவரு தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறார். லண்டனுக்கு போனது எதுக்காகங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். பிற மாநிலங்களில் தான் அவருடைய செயல்பாடுகள், வணிக செயல்பாடுகள் இருக்கிறது. சிங்கப்பூர், நீங்க இத கேளுங்களேன். சிங்கப்பூருக்கு ஏன் போறீங்க இப்போ? அவர்ட்ட ம். கேட்க மாட்டீங்களா? வரட்டும் கேட்போம். வாங்க கேளுங்க. அவர் சொல்லுவாரு, "ஆமாங்கண்ணா, ம். நான் போனேங்கண்ணா. அங்க போய் ஒரு புக்குங்கண்ணா." ஒரு முறை பிரஸ் மீட் குடுத்துட்டு தான் இருக்காரு. ஒரு கேள்விகள புக்குங்க. ஆமாமா. சந்திச்சுட்டு தான் இருக்காரு. ம். எதுலயாவது உண்மையான பதில் வருதா? ம். அதை உண்மையான பதிலை கேட்கக்கூடிய துணிச்சல் இருக்கு நம்ம ஊடகவியலாளர்களுக்குலாம். உடனே அவரு என்ன பண்ணுவாரு? "வாங்கண்ணா, இப்படி ம். வாங்கண்ணா. உங்க முகத்த காமிங்கண்ணா கேமரால." ம். அப்படி காட்ட வேண்டிய பொறுப்பு. செய்தியாளர்களுக்கும், அண்ணாமலை அவர்களுக்கும் பல வாக்குவாதங்கள் ஆயிருக்கு. ஆனா அத்தன கேள்விகள என்னைக்காவது இந்த கேட்டிருக்காங்க. ஊடகவியலாளர்கள் எழுந்து நின்னு கேள்வி ம். கேட்டிருக்காங்களா? ம். "நீ உங்கள பாய்காட் எவ்வளோ பண்றோம். சண்டை வந்திருக்கு மேம். பாய்காட் பண்றோம். நீங்க ம். செய்யறது தப்பு. மன்னிப்பு கேளுங்க. பொது வெளியில மன்னிப்பு கேளுங்க." ம். அத ஊடகவியலாளர்களுக்கு உங்களுக்கே உரிமை இல்லையா? தெரியும். ஊடகத்தோட தொடர்ந்து நட்புல இருக்கக்கூடிய உங்களுக்கே தெரியும். எந்த ஒரு ரிப்போர்ட்டரால இந்த முடிவு எடுக்க எடுக்க முடியாதுங்கிறது முடியாது. உங்களுக்கே நல்லா தெரிஞ்ச அப்ப அதை விஷயம். தெரிஞ்சு தானே ம். அவர் அப்படி ஒரு ஹை ஹேண்டடா ஊடகவியலாளர்கள்ட்டயே இப்படி செய்றாருன்னா, ம். செல்வந்தர்கள்ட்ட, தொழிலதிபர்கள்ட்ட என்னவெல்லாம் செய்வாருங்கிறத உங்க யூகத்துக்கே நான் விட்டுர்றேன். சரி, ஓகே. அது மாரி தனி கட்சி ஆரம்பிக்கிறார். இதெல்லாம் அவரோட நெடுங்கால திட்டங்கள். ஏன்னா தோசை சுட வரல அவரு. எத சுட போறாருங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. சரி, ஓகே. ஆனா கூடுதலா 10ஓட 11 வாயா நீயும் வந்து பேசு அப்படின்னு தான் இருக்க போகுது. அந்த கட்சியும் வந்தால். சரி, ஓகே. ஏன்னா அவர் ஏற்கனவே எக்ஸ்போஸ்டு ப்ராடக்ட்மா. வாயால வடை சுடுறது அவரோட தலைவர் மட்டும் இல்ல. பிஜேபியில இருக்கக்கூடிய சங்கிகள், வலதுசாரிகள் எல்லாரும் வாயால வடை சுடுறதுல ரொம்ப கெட்டி. நேற்றைக்கு எல். முருகன் அவர்கள் செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தாரு. பார்த்திருப்பீங்க. ஆ தமிழுக்காக பிரதமர் அவர்கள் செய்தத விட வேற யாராலும் எதுவும் செய்திட முடியாது அப்படிங்கிற மாரி ஒரு கருத்த வச்சிருக்காரு. ம். நீங்க ஏன் பிரதமர தொடர்ந்து விமர்சிச்சுட்டே இருக்கீங்க? பிரதமர் என்ன பண்ணிட்டார் தமிழுக்காக? கிள்ளி போட்டாரா எதையாவது? தமிழ உலகம் முழுக்க எடுத்துட்டு போறாரு. இவர் தமிழின் யாருப்பா எடுத்துட்டு பெருமைய உலகம் போறதுக்கு? முழுக்க எடுத்துட்டு தமிழ போறாரு. எடுத்துட்டு போறதுக்கு இவர் யாரு? உலகம் முழுக்க தமிழ் ஏற்கனவே இருக்கு. ஒரு தமிழ்ல தாய்மொழியா எனக்கு இல்லையேன்னு ஆ, கண்ணீர் விட்டாரு இங்க வந்தபோது. ஆமா. ஏன்னா இவருக்கு குஜராத்தி தான் தாய்மொழி. அதுவுமே தெரியாது. எப்ப பாரு ஹிந்தியையும், சமஸ்கிருதத்தையும் தான் உயர்த்தி பிடிச்சிட்டு இருப்பாரு. அந்த அளவுக்கு தன்னுடைய தாய்மொழிக்கு துரோகம் செய்கின்றவர் நம்முடைய பிரதமர். அவர் எப்படி தமிழை கொண்டாடிடுவார்? ஏன் தமிழை கொண்டாடுவதாக ஒரு நாடகம் நடத்துகிறார்? ஏன் தமிழில் திருக்குறளை சொல்வதாக ஒரு நாடகம் நடத்துகிறார்? ஏன் இலங்கைக்கு போயிட்டு அப்படியே ராமர் பாலம், சேது பாலத்த பார்த்துக்கிட்டு அப்படியே ராமேஸ்வரம் வந்தேன், அப்படின்னெல்லாம் புளகாங்கிதமா பேசுறாருன்னா, தமிழ்நாட்டை கைப்பற்ற வேண்டும்.
இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய திராவிடர் மாடல் ஆட்சியில் இருக்கக்கூடிய நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, வருகின்ற வட இந்திய தொழிலாளர்கள் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய ஒரு ஸ்திரமான வாழ்க்கை, ஒரு பொருளாதாரம் சார்ந்த வாழ்க்கை, இது எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்கி, இங்கே ஒரு மத பிளவுவாதம், ஜாதியின் மூலமாக பிளவுவாதம் எல்லாவற்றையும் கொண்டு வந்து, அதுக்கப்புறம் ஹிந்தி, சமஸ்கிருதத்தை திணித்து, இங்கே இருக்கக்கூடிய சூழலை அப்படியே இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நெடுநாளைய அதனுடைய திட்டம். இதிலுடைய மாநிலத்துக்கு எவ்வளவு பங்கு இருக்கோ, மத்திய அரசிற்கும் அதுல பங்கு இருக்குல்ல. ஒரு மாநிலம் வந்து சிறப்பா இருக்கு, வளர்ச்சி பெற்றிருக்கு, அடுத்தடுத்த முன்னிலைக்கு போயிட்டு இருக்காங்க தமிழகம் முன்னோக்கினா, அதுல மத்திய அரசிற்கும் பங்கு இருக்குல்ல. என்ன பங்கு இருக்கு? திட்டங்கள் பல திட்டங்கள் மாநில அரசு, மத்திய அரசு இணைந்து பண்ணக்கூடிய அளவுக்கு இருக்கு. ஆ. மத்திய அரசினுடைய நிதியும் அதுல இருக்கு. பல திட்டங்களுக்கு நிதி வர்றதில்லன்ற குற்றச்சாட்ட வச்சிருக்கீங்க. இருந்தாலும் மத்திய அரசினுடைய பங்கும் இருக்குல்ல. பல திட்டங்கள செயல்படுத்துவதற்கு மத்திய அரசும் உதவி புரியுது அப்படிங்கும்போது, மொத்த கிரெடிட்டையும் மாநில அரசே எடுத்துட்டு போயிற முடியாதுல்ல? இல்ல. நாங்க ம், அப்படி சொல்லவே இல்ல. ம், ஒரு ஒன்றிய அரசும், மாநில அரசும் சேர்ந்து செய்யக்கூடிய திட்டங்கள் பல இருக்கு. ம், அதுல முதல்ல ஆரம்பிக்கும்போது 80-20ன்னு ஆரம்பிக்கிறாங்க. ம், அப்புறம் 70-30 ஆகுது. 60-40 ஆகுது. 50-50 ஆகுது. அப்புறம் 40-60 ஆகுது. இப்படி ஒவ்வொரு விகிதாச்சாரமா குறைஞ்சுகிட்டே வந்து, கடைசியில ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி 0 ஆகுது. ம், எல்லா சுமையும் நம்முடைய தமிழ்நாட்டின் அரசின் மீது தான் இருக்கிறதுங்கிறத நம்ம நெறைய பார்த்தாச்சு. ம். சரி, ஒன்றிய அரசோட பங்களிப்புல தமிழ்நாட்டுல, இல்ல பல பிற மாநிலங்கள்ல மிகச் சிறப்பாக இருக்கக்கூடிய திட்டம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லுங்களேன். ஸ்வச் பாரத்ல ஆரம்பிச்சு. ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. டிஜிட்டல் இந்தியா, ஸ்வச் பாரத், ஏஐ பத்தினது, இல்ல கல்வி, சுகாதாரம், வேற பெண்களுக்கான வேலை வாய்ப்பு, கல்வி வாய்ப்பு, அப்புறம் தொழில் துவங்குவதற்கான ம். திட்டங்கள். இது எதுவுமே ஒன்றிய அரசு பண்ணலையே! வாயால வடை சுடுறது தானே அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல சிறு குறு செய்தாலும் தொழில் தொடங்குவதற்கும் சரி, தொழில் தொடங்குவதற்கே பல ம். பயிற்சிகளையும் குடுக்குறாங்க. நிதி உதவியிலிருந்து எல்லாமே அது எல்லாமே அறிவிச்சிருக்காங்கல்ல. எங்க விஸ்வகர்மா திட்டம்னு அந்த குலத்தொழிலை அது தனி திட்டம். அது ஆ வேற. குலத்தொழிலை கொண்டு வருவதற்கான திட்டத்தை தான் குடுத்துட்டு இருக்காங்க. நீ ஸ்கூல் போகாத, படிக்காத, அது ஒரு திட்டம் அவங்களோடது. அப்புறம் இப்போ இது இது பிஎம் ஸ்ரீ ஸ்கூலுக்கு ஏன் நாம் இவ்ளோ எதிர்க்கிறோம்? ம். 3வதுல பப்ளிக் எக்ஸாம், 5வதுல பப்ளிக் எக்ஸாம், 8வதுல பப்ளிக் எக்ஸாம். அந்த 3வது மொழியில ஃபெயில் ஆனா, நீ திரும்ப அதுல பாஸ் பண்ணா தான் அடுத்த கிளாஸ் முடியும். 3வது படிக்கிற குழந்தைக்கு என்ன வயசு இருக்கும்? 8 வயசு இருக்குமா? அதுக்கு தாய்மொழி தான் தெரியும். கூடுதலா இங்கிலீஷ் தெரியுது. அதுக்கு 3வது ஒரு மொழியா கத்துக்கிட்டு, அதுல நீ பாஸ் பண்ணா தான் 4வதுக்கே முடியும்னா, அந்த குழந்தையின் கழுத்தில் சுருக்கு கயிறை மாட்டுகிறார் நம்முடைய பிரதமர். இப்படியான திட்டங்களை தானே அவங்க கொண்டு வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் சிறுபான்மையினருக்கான அந்த கல்வி நிதி உதவி எல்லாத்தையும் நிறுத்தியாச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? ராஜீவ் காந்தி நிதி உதவின்னு ஒண்ணு இருக்கு. கல்விக்கானது. மத்திய அரசின் பல்கலைக்கழகங்கள்ல இருக்கு. அதையும் நிறுத்தியாச்சு. மகாத்மா காந்தி நரேகா, ஏழை எளிய தாய்மார்கள், அவர்களுக்கான வாழ்வாதாரத்துக்காக துவங்கப்பட்ட அந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுக்கான வேலைவாய்ப்பு. அதற்கான நிதியை நிறுத்தியாச்சு. சரி, ஜல் ஜீவன் திட்டம் அப்படிங்கிறீங்க. அதுக்கும் நிதிய குடுக்கல. அப்புறம் பிஎம்மோட வீடு. ம். அந்த பிஎம் வீடு கட்டும் திட்டத்துல வெறுமே 50,000 தாம்மா அவங்க குடுக்குறாங்க. நீங்க நெனச்சிட்டு இருக்கீங்க. 3,00,000 அளவுக்கு தமிழ்நாடு அரசு 2,50,000 கொடுக்கிறது. அளவுக்கு கிடைக்குதுன்னு 3,00,000 சொல்றாங்க. 2,50,000 அளவுக்கு குடுக்கிறதா முதல்ல திட்டம். ம். அது இப்ப எறும்பு தேஞ்சு ஒண்ணுமே இல்லாத ஆன மாரி 50,000க்கு வந்து நிக்குது. அந்த நத்தம் நிலம் கொடுப்பது தமிழ்நாடு அரசு. கூடுதலாக ஒரு ரூ. 2,00,000 அளவுக்கு கொடுப்பது தமிழ்நாடு அரசு. ம். அப்புறம் எந்த விதத்துல அவங்க குடுக்குறாங்க நமக்கு? தொழிற்சாலைகளும் நம்முடைய தமிழ்நாடு அரசின் உதவியால் தான் துவங்கப்படுகிறது. எல்காட் ஆகட்டும், அல்லது இங்க இருக்கக்கூடிய அந்த இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல துவங்கக்கூடிய திட்டங்கள், அதுவும் எஸ்சி, எஸ்டிக்கான திட்டங்கள்னு சிறப்பு திட்டங்கள் இருக்கு. ம். பிற்படுத்தப்பட்டவர்கள், அந்த தலித் என்று சொல்லக்கூடிய நம்முடைய தோழர்கள், அவர்களுக்கான அம்பேத்கர் பெயரில் இருக்கக்கூடிய நிதி உதவிகள், மகளிர் சுய உதவி குழுவுக்கான நிதி உதவி, மகளிருக்கானது, அப்புறம் பிங்க் ஆட்டோ, இது எல்லாமே தமிழ்நாட்டு அரசின் திட்டங்கள். ம். இதுல எங்க இருந்து ஒன்றிய அரசின் திட்டங்கள் வருது? அது பிற மாரி கூடுதலா அம் தொழிற்சாலைன்னு சொல்றீங்க. தொழிற்சாலை எது ஆரம்பிச்சிருக்காங்க ஒன்றிய அரசு? இருக்கிற நம்முடைய நேரு காலத்தில் துவங்கப்பட்ட அந்த பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாத்தையும் வித்து தானே தீர்த்துட்டு இருக்காங்க. இப்போ சமீபத்துல நேத்து நிதி ஆயோக் கூட்டத்துல எடுக்கப்பட்ட முடிவு, இந்த மாரி பொது சொத்துக்களை எப்படி பணமாக்குவது என்பதை மீண்டும் தீவிரமாக நாங்கள் திட்டமிடுகிறோம்ன்றாங்க. அது என்ன தெரியுமா? பொதுத்துறை நிறுவனங்களை விற்று பணமாக்குவது. யாருக்கு விக்கப் போறாங்க? உங்களுக்கும் எனக்குமா? அம்பானிக்கும், அதானிக்கும் விக்கப் போறாங்க.
இப்படி இந்தியாவையே வட இந்தியா தென்னிந்தியா என்பதை போல் அம்பானி இந்தியா அதானி இந்தியாவாக கூறு போட்டு விற்று கொண்டிருப்பதைத்தான் நம்முடைய பிரதமர் செய்து இவ்ளோ கொண்டிருக்கிறார். குற்றச்சாட்டுகள முன் வச்சிருக்கீங்க. ஆனா, மத்திய அமைச்சர் எல். முருகன் நேத்து பேசும்போது சொல்லியிருக்காரு, 2026 தேர்தலுக்கு பிறகு தமிழக ஜார்ஜ் கோட்டையில காவி கொடி பறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அததான் நான் கேட்க விரும்புறேன். அவர் ஒன்றிய அமைச்சராக பேசினாரா? ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய துணை அமைச்சராக பேசினாரா? அல்லது பிஜேபியினுடைய கடைசி தொண்டனாக பேசினாரா? அப்படிங்கிறது ஒரு கேள்வி. ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர் இருந்தால் காவி கொடியெல்லாம் பத்தி பேசுவது என்பது வன்மையான கண்டனத்துக்குரியது. முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அவர். அந்த பொறுப்பில் தான் அவர் இங்கே வருகிறார். ஒவ்வொரு முறை தமிழ்நாட்டுக்கு வரும்போதும் அரசு பணம் தான் செலவாகிறது. அரசு நிதியிலிருந்து தான் அவருடைய செலவுகள், போக்குவரத்து, தங்குவது, உணவு எல்லாமே செலவாகிறது. அப்படின்னா அந்த எல்லோருக்குமான ஒரு அமைச்சராக அவர் பேச வேண்டும். இல்ல கட்சி தொண்டராக பேசுகிறேன் என்றால் தன்னை சொந்தமான பணத்தை போட்டு அவர் டிக்கெட் எடுத்துட்டு வராரா? இல்ல. எம்பிக்களுக்கும் அமைச்சர்களுக்கும் எவ்வளவு ஃப்ரீ டிக்கெட்டு, எவ்வளவு பொருளாதார சுதந்திரம், காரு, பெட்ரோல் எல்லாமே. நீங்களும் நானும் போணும்னா நம்ம கை காசு. அவங்களுக்கு எல்லாமேங்கும்போது எல்லாருக்குமான குரலாகத்தான் அவர் ஒலிக்க வேண்டும். அந்த தாத்பரியத்தையே புரிஞ்சுக்கலையே. பொதுவாக நாங்கள் எப்போதுமே சொல்வோம். நான் தூர்தர்ஷன் இயக்குனராக இருந்ததால் முன்னாடி. எனக்கு நன்றாக தெரியும். தூர்தர்ஷன் என்கின்ற அந்த பொதுத்துறை நிறுவனம். உங்களோட வரிப்பணம், நம்மளோட வரிப்பணம் எல்லாவற்றாலும் உருவாக்கப்பட்ட அந்த நிறுவனத்தை இப்போது காவி மயமாக்கி, சமஸ்கிருத மயமாக்கி, இல்லாமல் ஆக்கி இருக்கிற ஒரே சேவையைத்தான் எல். முருகன் செய்திருக்கிறார். அதை தவிர தனக்கு மிக நெருக்கமானவர்கள் அல்லது பிஜேபி கொள்கைக்கு குரல் கொடுக்கக்கூடிய தமிழ் திரையுலக நடிகைகள், அவர்கள் அங்கே தொலைக்காட்சி தொடர்கள் தயாரிப்பதற்கு ஒவ்வொருவருக்கும் அவராகவே முடிவு செய்து 4 கோடியை கொடுத்திருக்கிறார். அது தெரியுமா உங்களுக்கு? ஒரு தனியார் பத்திரிகை இந்த பிரதமரின் அமெரிக்க விஜயத்தை பத்தி ஒரு கார்ட்டூன் போட்டுச்சுல்ல, ஆமா. உடனே அந்த பத்திரிகை நடத்திய ஒரு தொலைக்காட்சி தொடரை நிறுத்தி விட்டார்கள். 4 கோடி கொடுத்தத அத நிறுத்திட்டு இன்னொரு நடிகைக்கு கொடுத்திருக்கிறார். இப்படியாக அங்க எவ்வளோ நடந்துட்டு இருக்கு தெரியுமா? எல்லாமே அவருடைய முடிவுகள். அங்க எந்த விதத்திலும் அதிகாரிகளுக்கோ, இயக்குனர்களுக்கோ மரியாதை கிடையாது. எல்லாமே சமஸ்கிருத மயமாக்கி இருக்கிறார்கள். ஹிந்தி மயமாக்கி இருக்கிறார்கள். திரும்ப திரும்ப சாமி, பஜனை, கோயில், குளம். இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக சேனல் இருக்குல்ல, அது மாரி ஒரு ஆன்மீக சேனல தான் அத நடத்திட்டு இருக்காங்க. அதை தவிர இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? செய்தி வருதுல்ல. பொதுவா தூர்தர்ஷன் செய்திய பத்தி என்ன சொல்லுவோம்? நடுநிலைமையானது. எந்த சார்பும் முன்னாடி. இல்லாது. நடுநிலைமைலாம் ஒண்ணும் கிடையாது. எந்த அரசு ஆட்சியில் இருக்கிறதோ அதற்கு ஜால்ரா அடிப்பது தான் தூர்தர்ஷன் செய்தி. வேற ஒண்ணுமே இல்ல. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும், தமிழ்நாட்டின் சட்டமன்ற நிகழ்வுகளை ஒளிபரப்புவதற்காக தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 50 லட்சமோ 1 கோடியோ கொடுத்தால் தான் நாங்கள் ஒளிபரப்பு செய்வோம் என்று அவர்கள் டிமாண்ட் பண்ணதுனால, இப்ப அந்த ஒளிபரப்பும் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அது தெரியுமா? ஏன்னா தூர்தர்ஷன் மூலமாக நம்முடைய முதல்வரின் முகம் வெளியே வருகிறது என்பதனால், இதை சூழ்ச்சி செய்து இப்படி நிறுத்தி இருக்கிறார்கள். தூர்தர்ஷன் செய்தியில இன்டர்நேஷனல்ல எந்த முக்கியத்துவமோ அன்னன்னைக்கு எது பிரையாரிட்டியோ அதுபடி அந்த ஹெட்லைன் வரும். இன்டர்நேஷனல், நேஷனல், பிரைம் மினிஸ்டர், அப்புறம் மத்திய அமைச்சர்கள், அப்புறம் ஸ்டேட்லயும் நம்முடைய முதல்வர், அப்புறம் எதிர்க்கட்சி தலைவர் என்பதாக அந்த ஹெட்லைனோட பிரையாரிட்டி இருக்கும். ஆர்டர் இருக்கும். முதல்வரை பற்றி எந்த செய்தியும் வரக்கூடாது என்பது அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய வாய்வழி உத்தரவு. கொடுத்தாலும் அதற்கான விஷுவல் வரக்கூடாது. ஏன்னா முதல்வரின் முகத்தை காட்டக்கூடாதாம். இதெல்லாம் எந்த விதத்துல நியாயமாகும்? அதத்தான் நான் கேட்கிறேன். அவர் இன்னமும் ஒரு அமைச்சராக பணிபுரியவில்லை. எல். முருகன் அவர்கள் ஒரு பொதுவாக இருக்கக்கூடிய இந்திய மக்களுக்கான அமைச்சராக பணிபுரியாமல், பிஜேபி கட்சி தொண்டராகவே பணிபுரிந்து கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் ஜார்ஜ் கோட்டையில் காவி கொடி பறக்கும் என்று அவர் சொன்ன அந்த கற்பனை கதை, கட்டுக்கதை, புராண கதை காட்டுகிறது. பொதுவாக அவர் முழு சங்கியாகவே மாறி நிற்கிறார். அந்த படத்துல ஒரு வசனம் வரும் தெரியுமா? உன்னுடைய மனைவி முழுசா மாறி சந்திரமுகியாக மாறி நிற்கிறார். அது மாரி இவர் தான் பிறந்த தன்னுடைய இனமான அந்த எளிய மக்களுக்காக எந்த விதத்திலும் உதவி செய்யாமல், அவர்களின் குரலாக இல்லாமல், வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் ஆக இல்லாமல், முழு சங்கியாகவே மாறி நின்று, அவர்கள் செய்கின்ற கொள்கை முரண்பாடுக்கு எல்லாவற்றுக்கும் இவரும் ஜால்ரா அடித்துக் கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் அவர் சொல்கின்ற இந்த கூற்று சொல்கிறது. அவர் உறங்கிக் கொண்டிருக்கிறார்ன்னு நினைக்கிறேன். ஜார்ஜ் கோட்டையில காவி கொடி என்பது அவருடைய கனவாக இருக்கிறது. அது பகல் கனவு, பொய் கனவு, கானல் கனவு.
நிறைவேறவே நிறைவேறாது. பிஜேபி தமிழ்நாட்டில் கால் பதிக்கவே பதிக்காது. பிரதமரும் இவரும் சேர்ந்து காண்கின்ற கனவு கானல் நீராக போகும். ஏனென்றால் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டு மக்கள் மட்டுமல்ல, வட இந்தியாவிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வாழ்வாதாரம் தேடி வருகின்ற மக்கள் இருக்காங்கல்ல, குடும்பம் குடும்பமா சந்தோஷமா இருக்காங்கம்மா. பிஜேபியை சார்ந்தவர்கள்ட்ட எல்லாம் கேளுங்க, எதிர்க்கட்சி தலைவர்கிட்ட கேளுங்க. போய் வெளியில பாக்குறாங்களா, மக்களை சந்திக்கிறாங்களா? நம்முடைய பிங்க் பஸ் இருக்குல்ல, அதுல வட இந்திய சகோதரிகள் அவ்வளோ பேர் சந்தோஷமா பயணம் பண்றாங்க. உங்களுக்கும் எனக்கு வேணா அந்த பஸ் டிக்கெட் ஒரு சாதா பொருட்டா இல்லாம இருக்கலாம். அவங்களுக்கு அந்த ரூ. 10 ரூ. 20 கூட அப்படி ஒரு சேமிப்பாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய சூழல் நாங்க நிம்மதியா இருக்கோம். எத்தனை அரசு பள்ளிகள்ல வட இந்திய குடும்பங்களுடைய குழந்தைகள் படிக்கிறாங்கங்கிறது தெரியுமா? என்ன இல்ல தமிழ்நாட்டுல? என்ன வளம் இல்லை இந்த தமிழ்நாட்டில்? அதுவும் திராவிட மாடல் ஆட்சியில் எல்லோருக்குமான பொருளாதார சுதந்திரம் ஒன்றை நம்முடைய முதல்வர் கொடுத்திருக்கிறார். இது எல்லாவற்றையும் குழி தோண்டி புதைக்க வேண்டும் என்பதுதான் ஒன்றியத்தின் கனவாக இருக்கிறது. அதை தவிர பிஜேபி பிரதமர் தமிழ கொண்டாடுறார் அப்படின்னு ஆரம்பிச்சீங்க. என்ன தமிழ கொண்டாடினார்? காசி தமிழ்ச் சங்கமம்னு ஒண்ணு நடத்தினாங்க. அது முழுக்க சங்கிகள் தமிழ்ச் சங்கமாக தான் நடந்தது. அதுல தமிழ் அறிஞர்களோ, தமிழ் படைப்பாளர்களோ, மாற்று சிந்தனையாளர்களோ யாருமே வரல. யாரெல்லாம் புராண கதை பேசுவாங்களோ, யாரெல்லாம் ராமாயணம் பேசுவாங்களோ, யாரெல்லாம் மகாபாரதம் பேசுவாங்களோ, அவங்கள தான் கூட்டிட்டு போய் அங்க கதை பண்ணிட்டு இருந்தாங்க. இளையராஜா அவர்கள் ஆரம்பிக்கும் போதே ஜனனி ஜனனின்னு தான் ஆரம்பிச்சாரு. தமிழ் வாழ்த்து பாடல் பாடினாரா? இல்லையே. இப்படியாகத்தான் அவர்களுடைய தமிழ் கொள்கைகள் எல்லாம் இருக்கு. அவர் ஏன் தமிழை பேசுகிறார் என்பதற்கு ஒரே ஒரு காரணத்தை சொல்லிடுறேன். கோல்வாக்கர் வி அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்டுன புத்தகத்துல யாரை பற்றியெல்லாம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்னு ஒரு பட்டியல் கொடுத்திருக்கார். அதுல கம்யூனிஸ்ட் அவர்களை இல்லாமல் ஆக்க வேண்டும்னு ஒரு கருத்து கொடுக்கிறாரு. அடுத்தது திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், திருக்குறள், இது எல்லாவற்றையும் இல்லாமல் ஆக்க வேண்டும் அப்படின்னு அவர் தெளிவா அஜெண்டா கொடுத்திருக்கார். அதை இல்லைன்னு மறுக்க சொல்லுங்க. வி அவர் நேஷன்ஹுட் டிஃபைன்டு கோல்வாக்கர் எழுதிய புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கின்ற ஒரு அஜெண்டா இது. அவர் கூடுதலா என்ன தெரியுமா சொல்றாரு? தமிழர்கள் ஏன் முதுகெலும்போடு நிமிர்ந்து நிற்கிறார்கள், ஏன் சனாதன கொள்கைகளை ஏற்பதில்லைன்னா அவங்களுக்கு திருக்குறள் என்கின்ற மிகப்பெரிய கவசம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் சிந்திக்கிறார்கள். அதனால் திருக்குறளை அவர்களிடமிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். திராவிடர் கழகமும் திராவிட முன்னேற்ற கழகமும் அவர்களை சிந்திப்பவர்களாக மாற்றி இருக்கிறது, கல்வியை கொடுத்திருக்கிறது. அதனால் அங்கே இருந்து தமிழ்நாட்டிலிருந்து இதை அகற்ற வேண்டும் என்பது கோல்வாக்கர் கொடுத்திருக்கின்ற அஜெண்டா. அதைத்தான் அவர் செய்து கொண்டிருக்கிறார் பிரதமர். தமிழுக்கு செய்யறேன்னா அவர் நிதியை கொடுத்திருக்கிறாரா? தமிழுக்கான நிதியை கொடுத்திருக்கிறார். வெறும் 70 கோடிமா. ஏன் இப்ப கீழடி அந்த ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சியின் அறிக்கையே வெளியிடலையே? ஏன்னா இந்தியாவின் பண்பாடு, இந்தியாவின் கலாச்சாரம், இந்தியாவின் தொன்மம் ஆரம்பிப்பது தமிழ்நாட்டிலிருந்து என்கின்ற செய்தியே அது சொல்கிறது. எப்படி ஒரு நகரம், கட்டமைக்கப்பட்ட ஒரு நகரம் கீழடியில் இருந்திருக்கிறது என்கின்ற சங்ககால இலக்கியத்தின் வாழ்வியலை நிரூபித்து காட்டுகிறது கீழடி. அதனால அதை வெளியிட மறுக்கிறார்கள். இதை இல்லைன்னு சொல்லிடுங்க பார்க்கலாம். சரி, இதை கூட விடுங்க. ஜனவரியில நம்முடைய முதல்வர் வெளியிட்டாரா இல்லையா? இரும்பின் தொன்மை 5500 ஆண்டுக்கு முன்னாடி ஆரம்பித்தது தமிழ்நாட்டில். அப்போதே இரும்பின் பயன்பாடு முற்ற முழுக்க மிகச்சிறப்பானதாக இருந்திருக்கிறது என்று வெளியிட்டார். அது மாதிரி சங்ககால அந்த கூறுகளை யார் டீகோட் பண்றீங்களோ அவங்களுக்கு இத்தனை பில்லியன் பரிசு என்று வேறு அறிவித்திருக்கிறார். இந்த இரும்பின் தொன்மையை பற்றி பிரதமர் இதுவரைக்கும் ஏதாவது ஒரு வார்த்தை பாராட்டி சொல்லி இருக்கிறாரா? அல்லது பிஜேபி தலைவர்கள், நீங்கள் சொல்லுகின்ற எல் முருகன், நீங்கள் சொல்லுகின்ற முன்னாள் தலைவர், இந்நாள் தலைவர் யாராவது பாராட்டி சொல்லி இருக்கின்றார்களா? ஏன் தமிழ்நாட்டின் பெருமை என்பது இந்தியாவின் பெருமை தானே. அதை பரந்த மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்கின்ற மனசு வரவே இல்லை. அப்புறம் எப்படிப்பா நீங்க தமிழ்நாட்டுக்கு நல்லது செய்வீங்க? நன்றி மேம், நன்றி. மீண்டும் சந்திக்கலாம். இன்றைய நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில திமுகவின் செய்தி தொடர்பு துணைத் தலைவர் ஆண்டாள் பிரியதர்ஷினியோடு பல கேள்விகளை பகிர்ந்திருந்தோம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.